அன்னை மொழியை அழகார்ந்த செந்தமிழில் முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனி கனி குமரி கடல் கொண்ட நாட்டுடையே மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசி. என் அன்னை தமிழில் முதல்கண் வணக்கம். யாரும் நேரே யாவரும் கேள்வி தீவின் நன்றும் பிறர்தரவான இயற்கமிழ் மாணவர்கள் அனைவருக்கும் முத்துக்குமாரின் அன்பான இரவு வணக்கங்கள். தமிழ் தென்றல் நமது தாகையேற்ற கடமையின் சார்பாக நாள்தோறும் தமிழ் இலக்கண பகுதிகளில் 20 குறைவு நாட்களோடு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். 5 மணி அளவில் மாலை 5 மணி அளவில் தமிழ் தென்றலுக்கான அந்த குறைவு நாட்களை நீங்க டைமர் டெஸ்டா எடுத்திருப்பீங்க, போட்டு பார்த்திருப்பீங்க. வினாடி வினாவாக நீங்கள் அதை செஞ்சிருப்பீங்க. ஸோ அதனுடைய விடைகளை நாம இப்ப பார்க்க போறோம். ஸோ விடைகள் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக இந்த பகுதியும் தொடர்ந்து நம்ம போய்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா புணர்ச்சி விதிகள் 1, புணர்ச்சி விதிகள் 2, புணர்ச்சி சிறப்பு விதிகள் 1, சிறப்பு விதிகள் 2, சிறப்பு விதிகள் 3 அப்படின்னு சொல்லி 5 தேர்வுகள் பார்த்தோம். அதன் பின் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய பிரித்தெழுது மற்றும் சேர்த்தெழுது பகுதியிலிருந்து வினாக்கள் பார்த்தோம். தொடர்ந்து 1ஆம் வகுப்பு பிரித்தெழுது மற்றும் சேர்த்தெழுது அதை நான் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தரதா சொல்லியிருக்கேன். 10ஆம் வகுப்பு பிரித்தெழுது மற்றும் சேர்த்தெழுது அப்படிங்கிற புதிய புத்தகத்தின் பேஸ் பண்ணி இன்றைக்கான வினா. ஸோ நாளை மறுநாள் இது ரெண்டுமே 11ஆம் வகுப்பு புதிய புத்தகம், 12ஆம் வகுப்பு புதிய புத்தகம். இந்த அடிப்படையில பிரித்தெழுது சேர்த்தெழுது தான் போக போகுது. ஸோ கடந்த காலங்களில் ஒரு 5 போயிருக்கு, இப்போ ஒரு 5 வருது. இதுக்கப்புறம் ஒரு 5 பிரித்தெழுது சேர்த்தெழுது, அது பழைய புத்தகத்தின் அடிப்படையில ஒரு 5 தேர்வு நாட்கள் கொடுக்குறோம். அப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 15 தேர்வுகள், ஒரு 15x20 பார்த்தா 300 வினாக்கள் உங்களுக்கு முழுக்க பிரித்தெழுது சேர்த்தெழுது வச்சுதான். இந்த 300 வினாக்களில் இருந்து டிஎன்பிஎஸ்சியில கேட்கக்கூடிய 3 கேள்விகள்ல நீங்கள் விடை கொடுக்கணும் அப்படிங்கிறதா என்னுடைய நோக்கம். ஸோ அதுக்காக இந்த பிரித்தெழுது சேர்த்தெழுது ஏன்னா மாணவர்கள் டிஃபிகல்ட்டியா உணரக்கூடிய தமிழ் பகுதிகளில் ஒன்று இந்த பிரித்தெழுது சேர்த்தெழுது. ஸோ அதனாலதான் இவ்வளவு வினாக்கள் நம்ம வழங்குறோம். ஸோ தொடர்ந்து பாருங்க, புதிய புத்தகம் முடிஞ்சு பழைய புத்தகம் வர இருக்கு பிரித்தெழுது மற்றும் சேர்த்தெழுது பகுதிகளில். ரைட். ஸோ இன்னைக்கு நம்ம விடையை பார்க்கணுமா? இன்னைக்கு 10ஆம் வகுப்புல இருந்து சில வினாக்களை கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதுல என்ன ஆன்சர்னு பார்க்கலாம். ஸோ முதலாவது கேள்வி, வலித்த விகார புணர்ச்சியினை கண்டறி அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி. வலித்தல் விகாரம். அந்த விகாரம், வலித்தல் விகாரம் என்ன சார்? விகாரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது புணர்ச்சி 2ஆ பிரிக்கலாம். இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்லி. இயல்பு புணர்ச்சினா நிலைமொழியும் வறுமொழியும் இயல்பாக எந்தவித வேறுபாடும் இல்லாமல், எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் ஒன்றோடு ஒன்று இணைந்து கொண்டால் அதுக்கு பேர் என்னது? இயல்பு புணர்ச்சி அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஒரு நிமிஷம். அதே போல விகார புணர்ச்சி என்றால் நிலைமொழியும் வறுமொழியும் ஒன்றோடு ஒன்று இணையும் பொழுது அங்கே 3 மாற்றங்கள் நிகழும். ஒன்று, புதிய எழுத்து தோன்றுதல், அப்படிங்கிறது தோன்றல் விகாரம். இது ஒரு மெய்யெழுத்து மற்றொரு மெய்யெழுத்தாக மாறக்கூடியது திரிதல் விகாரம். ஒரு ஈற்றெழுத்தானது கெட்டு செல்லுதல், அதாவது அந்த மறைந்து போகிறது, அந்த எழுத்தே மறைஞ்சு போகிறது, அதுக்கு பேரு கெடுதல் விகாரம். அப்ப விகார புணர்ச்சி 3 வகையா நடக்கும். தோற்றல் விகாரம், திரிதல் விகாரம், கெடுதல் விகாரம் அப்படின்னு 3 இருக்கு. ஆனா இது என்ன சார் வலித்தல் விகாரம்? இது புதுசா இருக்கு அப்படின்னா செவ்வல் விகாரங்கள்னு சொல்லுவாங்க. அதாவது இதெல்லாம் நம்ம பார்த்து இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சினா உரைநடை பகுதிகளில் சில சொற்களை நாம கட்டுரைகளை எழுதும் போதோ இயல்பா நம்ம பேசுவதற்கு பயன்படுத்தும் போதோ அந்த இடங்கள்ல உரைநடை பகுதிகளில் இந்த இயல்பு விகாரங்கிற புணர்ச்சிகளை பார்க்கலாம். ஆனா செய்யும் கவிகள், பாடல் இயற்றுவாங்க பாருங்க கவிஞர் பெருமக்கள், அந்த பாடல்கள் எழுதும் பொழுது அந்த பாடல்கள்ல சில விகாரங்களை பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரியான விகாரங்கள், ஏன்னா அந்த பாடலுடைய இனிமை கருதி, அந்த பாடலுடைய சீர் அசைகளை கருதி, அது அந்த பாடல் ஓசை கருவின்னு சொல்லி பல்வேறு வகைகள்ல அதை என்ன செய்வாங்க, மாற்றம் செஞ்சு எழுதுவாங்க. அதுக்கு பேர் தான் செய்யுள் விகாரங்கள்னு பேர். அந்த செய்யுள் விகாரங்கள் எத்தனை வகைப்படும்னா 9 வகைப்படும். இந்த செய்யுள் விகாரங்கள் மொத்தம் எத்தனை வகை இருக்கு? 9 வகை. அந்த 9 வகை தான் நன்னூல் விதி 155, 156 சொல்லுது. வலித்தல், மெலித்தல், நீட்டல், குறுக்கல், விரித்தல், தொகுத்தல் வரும் செய்யுள் வேண்டொலி ஒரு மொழி நீமொழி குறையலும் அனைத்தேங்கிறார். அதாவது வலித்தல் விகாரம் இப்ப பார்க்க போறது 1, மெலித்தல் விகாரம் 2,
நீட்டல் விகாரம் 3, குறுக்கல் விகாரம் 4, விழித்தல் விகாரம் 5, தொகுத்தல் விகாரம் 6. அது போக மூவழிக்குறை. மூவழிக்குறைனா முதல் குறை, இடைக்குறை, கடைக்குறை. குறைனா குறைஞ்சு வைக்கிறது. அதான் முதல் குறை, இடைக்குறை, கடைக்குறை. இது ஒரு 3. டோட்டல் எத்தனை ஆச்சு? 9. இது 7, 8, 9. அப்ப செய்யுள் விகாரங்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும்? 9 வகைப்படும். அந்த 9 தான் வழித்தல் விகாரம். அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, சில இடத்துல வல்லின எழுத்துக்கள் மெல்லின எழுத்துக்களாக மாறும், மெல்லின எழுத்துக்கள் வல்லின எழுத்துக்களாக மாறும். இதைத்தான் வலித்தல் மெலித்தல் சொல்லுவாங்க. வலித்தல் விகாரம்னா மெல்லின எழுத்தை, எந்த மெல்லின எழுத்தை வல்லின எழுத்தாக மாற்றுவதற்கு பேர் தான் வலித்தல் விகாரம். மெலித்தல் விகாரம்னா வல்லின எழுத்தை மெல்லின எழுத்தாக மாற்றக்கூடிய விகாரம். நீட்டல் குறுக்கல்னா நீண்டு ஒழிக்க வேண்டிய எழுத்துக்கள் இல்லையா, சரி, குறுகி இருக்கக்கூடிய எழுத்துக்களை நீட்டி ஒழிக்கிறது, நீட்டி இருக்கிற எழுத்துக்களை குறுகி ஒழிக்கிறது. அதாவது நெடிலை குறிலை நெடிலாக மாற்றுவது, நெடிலை குறிலாக மாற்றுவது. விரித்தல் தொகுத்தல்னா ஒரு சொற்களை விரிச்சு எழுதுறது, அதாவது இடையில ஏதாவது மெய்யெழுத்துக்களை சேர்த்து எழுதுறது. குறித்து எழுதுறதுனா பெருசா எழுத வேண்டியது சிறுசா எழுதுறது. சில உதாரணங்கள் மட்டும் இருக்கு சொல்றேன். வழித்தல் விகாரத்துக்கு இதுல ஏதாவது உதாரணம் இருக்கு. எதுனா சிறப்பதிகாரம் தான். இதுல ஆன்சர் தான். வழித்தல் விகார பிரச்சனை கண்டறியனா ஏன் சார் சிலம்பு குட்டல் அதிகாரம், இதுல இன்னும் பாருங்க, இது என்ன எழுத்து? மெல்லின எழுத்து. ஆனா இந்த மெல்லினத்தை வல்லினமா மாற்றுவோம். சிலம்பு அப்படின்னு சிறப்பு அப்படின்னு மாற்றி சிறப்பதிகாரம்னு நம்ம பயன்படுத்துறோம் இளங்கோடிகள். இதே மாதிரி வேற ஏதாவது உதாரணம் இருக்குமான்னா, அப்ப உதாரணத்துக்கு இன்னொரு வார்த்தை கூட டிஎம்சி கேட்டிருந்தாங்க. இரும்பு கூட்டல் ஆணி. இது இரும்பு ஆணி ஏன்னா இரும்பு வருதா. இந்த வழித்தல் மெலித்தலை எங்க சார் பயன்படுத்தணும்? எல்லா மாதிரி எந்த பயன்படுத்தலாமானா எங்க இருக்க பயன்படுத்தணும்னா மென்தொடர் குற்றியல் விவரங்கள்ல. எதை பயன்படுத்துவாங்க? மென்தொடர் குற்றியல் விவரங்கள்ல. அதான் வழித்தல் விகாரம். இது நம்ம ஏற்கனவே பார்க்கவே உங்களுக்கு டச் பண்ணி போறது. ஆனா அதை சிறப்பு விதியும் பார்த்திருக்கோம், வழித்தல் விகாரத்துல பார்த்திருக்க மாட்டோம். எதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த இன்று கூட்டல் நாள், இன்று கூட்டல் நாள் எதுனா இச்சை நாளும் ஆகும். இன்று கூட்டல் நாள், இச்சை நாள், நேற்று கூட்டல் நாள், நேற்றை நாளும் ஆகும். இது இது மென்பொருளை குச்சிக்கணும் தான். இந்த இன்னும் இச்சா மாதிரி இருக்கா, இது வழித்தல் விகாரம் தான். இது என்ன விகாரம்? வழித்தல் விகாரம் தான். இது வழித்தல் விகாரத்தோட சேர்த்து இந்த ரூ விகாரம் ஐகாரமா மாறுறது. இது சிறப்பு விதின்னு படிச்சோம். இன்று, அன்று, நேற்று இல்லையா, இந்த மாதிரி இடங்கள்ல மட்டும் இந்த ஐகார ஈற்று சிறப்பு விதி, ஐகார ஈற்று சிறப்பு விதி இடம்பெறும். இது சிறப்பு விதியா படிச்சிருக்கோம். இது என்ன, குற்றியலுற சொற்கள்ல மென்தொடர் குற்றியலுற சொற்கள் வந்துச்சுன்னா அந்த குற்றியலுற சொற்கள் வழித்தலாக புணரும். அதாவது வழித்தல் விகாரம் சொல்றாங்க. இரும்பு குதிராணி இருப்பாணி தான். இரும்பாணின்னு என்ன செய்யக்கூடாது? போடக்கூடாது. இந்த மாதிரி வரதான் வழித்தல் விகாரம். இதே போல மெலித்தல் விகாரம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் செய்யுள் பகுதிகளான அதுக்கு சொன்னேன். சிறப்பு விகாரங்கிறது செய்யுள் காவியத்தினுடைய தலைப்பு தான். செய்யுள் பகுதிகளை மட்டும்தான் அப்படி பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி செய்யுள்ல தட்டைன்னு இருக்கு. தட்டைங்கிறது ஒரு கருவி. அதாவது என்னன்னா, இந்த பறவைகளை விளக்குவதற்காக விவசாயிகள் அந்த காலகட்டத்துல மரத்தால் செய்யப்பட்ட கருவிகள் வச்சிருப்பாங்க. அந்த கருவியை தான் தட்டை அப்படிங்கிற கருவி. ஆனா தட்டைங்கிற கருவியை தண்டையும் பயன்படுத்துவாங்க. தற்போது கூட நீங்க பார்த்துருக்கலாம் சில சொற்கள்ல, சில செய்தி வடிவங்கள்ல பாத்தீங்கன்னா தண்டைங்கிற வார்த்தை. தண்டைன்னா என்ன? தட்டைங்கிற வார்த்தை தான் தண்டைன்னு மாறி இருக்கும். அப்ப இட்டு என்பது வல்லினம், அது என்ன மாறி இருக்கு? இன்னொரு மெல்லினமா மாறி இருக்கு. அப்ப இதுக்கு மெலித்தல் விகாரம். இதுக்கு வேறது மெலித்தல் விகாரம். வலித்தல் விகாரம்னா மெல்லினம் வல்லினமாக மாறுது. மெலித்தல் விகாரம்னா வல்லினம் மெல்லினமாக மாறுது. இதைத்தான் வலித்தல் மெலித்தல்னு சொல்லுவாங்க. நீட்டல் குறுக்கல்னா குறுக்கி ஒழிக்கக்கூடியதை நீட்டி ஒழிக்கிறதும், நீட்டி ஒழிக்கக்கூடியதை குறுக்கி ஒழிக்கிறதுமா சொல்லுவாங்க. நீங்க எடுத்துக்காட்டு பார்க்கலாம். இந்த விரித்தல் தொகுத்தல்லாம் எதுக்கு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, இதுக்கு ஏற்ற எடுத்துக்காட்டு சொல்லலாம். இது செய்யுள் வரிகள் தானே, பாட்டுல தான் வரும்.
மற்றபடி ஒண்ணும் இல்லை இல்லையா. நீர் அப்படிங்கிறோம், நீரே அப்படிங்கிறோமா, அந்த மாதிரி வருகிறதா நீட்டல் குறுக்கல், அது நேரத்து கிடையாது. இப்ப இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, உதாரணத்துக்கு விளையுமே அப்படின்னு எழுத வேண்டிய இடத்துல செய்யுள்ள விளையுமே எழுதலாம். விளையுமேங்கிறது விளையுமே. எக்ஸ்ட்ராவா ஒரு வார்த்தையை சேர்த்து அந்த சொல்ல விரிச்சிருக்காங்களா, இது விரித்தல் விகாரம். இதே சிறிய இலை இருக்கா, இப்ப இதுல இந்த ரெண்டையும் ஒன்ன குறுக்கி சிறு இலைன்னு மாத்தோம். சிறு இலை அப்படின்னா அதுக்கு ஒரு விகாரம், அதுக்கு ஒண்ணுங்க தொகுத்தல். இது விரிச்சு எழுதுறது, அது தொகுத்தல், ஒன்னா சேர்த்து எழுதுறது. இது விரித்தல் தொகுத்தல். முதல் குறை, இடைக்குறை, கடைக்குறைனா அதை பயன்படுத்தக்கூடிய சொற்கள்ல முதல் எழுத்தையோ இடைவெளி எழுத்தையோ கடைசி எழுத்தையோ விட்டுட்டு எழுதுறது. அதான் முதல் குறை, இடைக்குறை, கடைக்குறைமா. இடைவெளி வார்த்தையை விட்டுருவாங்க. உதாரணத்துக்கு கொள்ளல் அப்படின்னு இருக்கும், இது எது எழுதுவாங்க, கொள்ளல்னு எழுதுவாங்க. உள்ள இருக்க இல்ல எடுத்துட்டாங்க இல்லையா, இதுக்கு பேரு இடைக்குறைன்னு பேரு. இது இடைக்குறை. இந்த மாதிரி செய்யுள் விகாரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. செய்யுள் விகாரங்கள். அப்ப செய்யுள் விகாரங்கள் மொத்தம் எத்தனை இருக்கு, 9 புணர்ச்சிகள் இருக்கு. அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. வலித்தல் விகாரம், மெலித்தல் விகாரம், நீட்டல் விகாரம், குறுக்கல் விகாரம், விரித்தல் விகாரம், தொகுத்தல் விகாரம், முதல் குறை, இடைக்குறை, கடைக்குறை. இதான் செய்யுள் விகாரங்கள். இது ஒரு வித்தியாசமான புணர்ச்சி நம்ம படிச்சிருக்கிறது. 2வது கொஸ்டின், சரியான ஒன்றினை கண்டறி அப்படின்னு சொல்லி சேர்க்கிறதுகளை கொடுத்திருக்காங்க. இதுல ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் தான் நம்ம இதுல டிசைன் பண்ணியிருக்கோம். வேற பெருசா புணர்ச்சி விதிகள் அடிப்படையெல்லாம் மாறுபட்டதா கொடுக்கல. என்ன மாதிரினா, புனல் கூட்டல் இன்மை அப்படின்னா இந்த இன்னும் ஈயும் சேர்ந்து லீனும் ஆகும். உடனே 9 இயல்பு எளிமையான ஒரு புணர்ச்சி விதி தான். ஆனா இந்த இடத்துல புனலின்மைன்னு வரணும். என்னன்னா புனலின்மை இப்படி வரும். ஆனா என்ன பண்ணிட்டோம்னா இந்த 2 வார்த்தையை மட்டும் சேஞ்ச் பண்ணிருக்கோம். பாருங்க, 2 வார்த்தை மட்டும் புலனின்மைன்னு கொடுத்துருக்கோம். ஆக்சுவலா புனல்னு இருக்கிறது புலன்னு இருக்கு. இது சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்காக வச்சிருக்கோம். இதை நீங்க பார்த்த உடனே ஆன்சர் கரெக்ட் மாதிரியே தெரியும். டெஸ்ட்ல நீங்க எக்ஸாம் எழுதும்போது வேகமா பார்ப்போமா, அப்ப இது சரின்னு தோணும். ஆனா இது தவறு. இது சரியா இல்லை, சரியான ஒன்றுதான் கேட்கறாங்க. அடுத்து பிழை கூட்டல் என்றுன்னு கொடுத்துருக்காங்க. பிழை அன்று, பிழை அன்றுங்கிறதுல ஏன் வரக்கூடாது, இந்த இடத்துல என்ன வரணும், ஏன் நிலைமொழியின் கடைசி எழுத்தும் உயிரெழுத்தாக இருந்து வறுமொழி நோயத்தும் உயிரெழுத்தாக இருந்தால் உடந்தது மெய்ப்புணர்ச்சி அப்படிங்கிறத பயன்படுத்துவோம். ஐ வந்தால் எகர ஈற்று வரும். அப்ப இங்க ஐ வந்திருக்கு, அப்ப எகர ஈற்று வரணும். அப்ப எகர ஈற்று பிழை அன்று என்று மாறி இருக்கிறது. அப்ப இது உடன்புடைமை புணர்ச்சி விதியின்படி இந்த இடத்துல ஆதான் வரணுமே வர ஏன் வரக்கூடாது. அப்ப இது தவறான சேர்த்தெழுதுக. சரியானது கேட்கிறாங்க. வந்தாய் எழுந்து, வந்தாய் கூட்டல் எழுந்து, இந்த ஏழும் சேர்ந்து ஒத்தப்பங்க போட்ட ஏவா மாறுது, உயிர் மையா மாறுது. இந்த இடத்துல மாறி இருக்கு. எழுந்து எழுந்து கரெக்டா இருக்கு. அப்ப இந்த சி ஆன்சர் கரெக்டாக புரிந்துகிறது. பாருங்க, இதற்கு கூட்டல் எண்மைன்னு இருக்கு. ஆனா 2 சேரும்போது எண்மைன்னு மாறுது. இன்னும் வாழக்கூடாது. அப்ப இந்த இடத்துலயும் தவறு நடந்திருக்கு. அப்ப இது கிடையாது. அப்ப ஆன்சர் என்ன, சி. இது எல்லாமே பாருங்க இயல்பா ரொம்ப எளிமையான புணர்ச்சி தான். ஆனா அதுல கேர்லெஸ் மிஸ்டேக்ங்கிற அந்த பகுதியை தான் வச்சிருக்கோம். சோ ஒரு வேகமா நம்ம பதிலளிக்கும் பொழுது இந்த கேர்லெஸ் மிஸ்டேக் நம்ம பார்க்கணும். ஏன்னா தேர்வுகள்ல எப்பொழுதுமே நாம அதிகபட்சமா நல்லா படிச்சு மதிப்பெண்கள் பெறக்கூடிய இடங்கள்ல மதிப்பெண் குறைவதற்கு முக்கிய காரணமா இருக்கிறது இந்த கேர்லெஸ் மிஸ்டேக் தான். நாம ஒரு 5 கேள்விகள் நம்ம விடை கொடுத்திருந்தா நம்ம வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு பார்டர்ல நின்றுட்டு இருப்போம். ஆனா நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக்கால 10 வினாக்களுக்கு விடை கொடுக்காம, சரியான விடை கொடுக்காம வந்திருக்கும். அடுத்து 3வது கொஸ்டின் பார்த்தோமா, வாங்க. 3வது கேள்வி, எந்தமைனா பிரித்தெழுதுக அப்படின்னு கேட்டோம். சோ இந்த இடத்துல எந்தமைனா அப்படிங்கிற வார்த்தை நாம 2 விதத்துல குழப்பத்தில் இருந்திருப்பீங்க மாணவர்கள். இந்த 2மே கண்டிப்பா வராதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். எந்தமிழ் கூட்டல்னா, என் தமிழ் கூட்டல்னா, இது 2மே போடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனா இந்த 2மே என்ன வந்துச்சா, ஏவா டியா,
ஏன்னா என் கூட்டல் தமிழ் கூட்டல் நாவா, என் கூட்டல் தமிழ் கூட்டல் நாவா. இதுல நான் போன பழைய வீடியோ, நீங்க புணர்ச்சி வீடியோ எடுத்து பாருங்க. நகர புணர்ச்சியை பத்தியும் மகர ஈற்று புணர்ச்சியை பத்தியும் பேசியிருக்கோம். இந்த இடத்துல ரெண்டு புணர்ச்சியும் பார்க்கிறோம். என்னன்னா மகர ஈற்று புணர்ச்சி அண்ட் நகர ஈற்று புணர்ச்சி. கேட்டா மகர ஈற்று புணர்ச்சினா இந்த நகரம் கெட்டு போயிடுது, வல்லினம் மிகும். அது இல்லைன்னா மெல்லினம் மிகும், இல்லைன்னா இயல்பாக புணரும். மகர ஈற்று புணர்ச்சியை பொறுத்தவரை இந்த மூணு தான். அதாவது நிலைமொழியின் கடைசி எழுத்து இம்முன்னு வந்துச்சுன்னா அந்த இம்மு கெட்டு போய் இயல்பாக புணரலாம், இதெல்லாம் வல்லின எழுத்து மிகுந்து புணரலாம், இதெல்லாம் மெல்லின எழுத்து மிகுந்து புணரலாம். இது மகர புணர்ச்சிக்கு. இந்த நகர புணர்ச்சிக்கு நகரம் கெட்டு போறது அப்படிங்கிறது ஒரு கண்டிஷனே கிடையாது. இந்த நகர எழுத்து சகர எழுத்தா மாறலாம், ஒண்ணு இன்னும் மாத்தலாம், மிச்சா மாத்தலாம், இல்லைன்னா இயல்பாக புணரலாம். இந்த ரெண்டு வாக்கியம் தான். ஒண்ணு இன்னும் எச்சா மாறும், இல்லை இயல்பாக புணரும், இல்லைன்னா மெல்லினமா இருக்கும்போது நகரமாக மெல்லினமா இருக்கும்போது இயல்பாக வரும், நகரமாக வரும். அப்ப உதாரணத்துக்கு பொன் கூட்டல் நன்றின்னு இருக்கு, பொன் கூட்டல் வண்டுன்னு இருக்கு. வண்டு கூட வேண்டாம், ஒரு நிமிஷம். பொன் கூட்டல் நன்றன், பொன் கூட்டல் நன்றன் இருக்குங்க. இப்படி வந்தா அதாவது நிலைமையை கடைசி விட்டு நகரம் ஐயா இருந்து வடமொழி நிலையத்து மெல்லியமா இருந்தா இயல்பாக பண்ணணும், பெண் நன்றம் அப்படிதான் எந்த மாற்றமும் நடக்காது, அப்படியே சேர்ந்து. ஆனா அதே இந்த இடத்துல பொன் கூட்டல் நன்றின்னு எழுதுங்க. நன்றின்னா இங்கேயும் எழுதுவாங்க. அப்படி வரும்போது இந்த இன்னும் அப்படியே இருக்கும், இந்த நேர இந்த வெடிச்சுனால மாத்திரும். அப்ப என்ன ஆயிடும், பொன் நன்று மாறும். ரைட்டா? இப்படி பாருது. இது இந்த நகரம் இருந்தா மட்டும்தான். மற்றபடி மெல்லின எழுத்து வந்தாலே அது இயல்பாக தான் பண்ணணும். அப்போ என் கூட்டல் தமிழ் கூட்டல் நானா இந்த இடத்துல மாறுமா இயல்பாக புணருமான்னு கேட்டா இயல்பாக புணரும். அப்ப என் தமிழ் நான் தான், என் தமிழ் நான் தான். அன்னைக்கு ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, என் தமிழ் நானும் மாறுது. அப்ப என்ன இருக்கு, வல்லினத்திற்கு இனமானும் மெல்லினம் வந்திருக்கு. அப்ப அது எங்கதான் நடக்கு, எந்த புணர்ச்சியிலும் நடக்கு, அது மகர ஈற்று புணர்ச்சியில் தான் நடக்குமே தவிர நகர ஈற்று புணர்ச்சியில் நடக்கவே நடக்காது. சரிங்களா? அங்க நடக்கிறது இன்னும் இச்சா மாறலாம், இல்லைன்னா இன்னும் நகரமா மாறலாம், இல்லைன்னா இன்னும் இயல்பாக வரலாம். இந்த மூணு கான்செப்ட் தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப ஆன்சர் மாறும் என் கூட்டல் தமிழ் கூட்டல் நான், என் தமிழ் நான். ஓகேவா? இது புரியுதுங்களா? இவ்வளவுதாங்க. இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கும். ரைட், இதுக்கான ஆன்சர் என்ன? ஏ. ரைட், அடுத்த கொஸ்டின் வாங்க. 4வது கொஸ்டின். சரியான ஒன்றினை கண்டறியும் சொல்லி சேர்த்தது. சரியான ஒன்று கேட்கிறாங்கன்னு ஆன்சர் பார்ப்போமா? பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை பாடான் திணை. பாடான் திணையில் சொல் கரெக்டா இருக்கு, ஆனா ஆண் அப்படிங்கிறது 3 சொல்லி இருக்கு, இங்க ஆண் 2 சொல்லி இருக்கு. இது ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக்காக வைக்கப்பட்டது. அப்ப இது தவறு. பாடான் திணையும் வாசிக்கும் போது கரெக்டா இருக்கு, ஆனா இன்னும் மாறி இருக்க. ரைட், அடுத்தது நூல் கூட்டல் பெயர் இருந்தது. விழிமொழியில கடைசி எடுத்து லகர நெய், லகர லகரம்னு சொல்லுவாங்க. என்ன லகரம்? லகர லகரம். லகரத்துல 3 இருக்கு, ல ல ழ. இது தமிழுக்கு உரிய சிறப்பு லகரம், இது தமிழுக்குரிய பொது லகரம், இது தமிழுக்குரிய வகர லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்க வகர லகரம். இந்த லகரம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா பல் அப்படின்னு எவ்வளவு இடத்துல யூஸ் பண்ணுவோம். இது எங்க யூஸ் பண்ணுவோம்னா பள்ளி, பள்ளம் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். இது எங்க யூஸ் பண்ணுவோம்னா தமிழ் இந்த மாதிரி
இந்த மாதிரி சிறப்பு இலக்கணம் பயன்படுத்துவோம். அப்போ இத உச்சரிக்கும் போது என்ன சார் மாற்றம்னா, இந்த நாக்கை மடிச்சு உச்சரிச்சா சிறப்பு இலக்கணம், இந்த நாக்கை பல்லுக்கு மேல் இருக்கக்கூடிய சதைப்பகுதியை தொட்டு உச்சரிச்சால் பல்லிங்கிற பொருளகரம், பல்லை தொட்டு உச்சரிச்சால் வகர லகரம். பல்லை தொட்டு உச்சரிச்சல் வகர லகரம். ல ல ல மடிச்சு உச்சரிக்கிறோம். ல ல ல ல ல ல ல ல ல. இதை சொல்லி சொல்லி பார்த்தாலே போதுங்க, நாக்கு அவ்வளவு அழகா பிறந்து வரும். வார்த்தைகள் எல்லாமே சுத்தமா வெளிவரும். அப்படி பரிசுத்தம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி தூய்மையா வெளிவரும். அது தூய்மையா வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது பொய் பேசவே முடியாது. ஏன்னா பொய் பேசினா நான் பிறகு தமிழ்ல பொய் பேச முடியாது. தமிழ்ல பொய் பேசினா நான் பிறகு போகும். அதான் உள்ள பொய்ய அகற்றணும். தெரிஞ்சுட்டோம்னா உள்ளத்தின் அறியாவை நீக்கக்கூடியது, பொய்யை அகற்றக்கூடியது. வாயில பொய்ய வராது. தமிழ் சரியான உச்சரிப்போட தமிழ் பேசணும்னா நாவில் பொய் வராது. சரி, அது சிறப்பு. இந்த நகர நகரம் நீமொழியின் கடைசி எழுத்தா வரக்கூடிய வறுமொழி நிறுவனத்துல வல்லின எழுத்தோடு உணர்ந்தால், எந்த எழுத்தோட வல்லின எழுத்தோடு உணர்ந்தால் இந்த லகரம் சகரமாக மாறும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இன்னொரு பார்க்க காமிக்கிறேன். இல்லு வல்லினம் என்றால் இற்றாக மாறும், மெல்லினம் என்றால் இன்னாக மாறும். வெளியினம் என்றால் இன்னாக மாறும். எடுத்துக்காட்டு சொல்லுங்க சார். குச்சி அதிகாரம் படிச்சதா இருக்கா? செல்குட்டை வியா, செல்குட்டல் மியா, சேர்த்துருங்க வெண்மியா, தென்மியா. ஆனா நிலமொழியின் கடைசி எழுத்துல நகரம், வறுமொழியின் முதல் எழுத்துல வெள்ளின எழுத்து பொழுது இல்லு என்ன மாறிங்க இன்னாக மாறுது. மலிவா இருந்தா இல்லு என்ன மாறும்? இற்றாக மாறும். அப்ப நூல் கூட்டல் பெயர் நூற்பெயர் கரெக்ட். நூல் கூட்டல் முகம், இப்ப நீங்க இந்த எடுத்துக்காட்டு இதுக்கும் பொருத்தலாம். இதுல இன் வரக்கூடாது, இல் வரும். இல்லா இந்த இல்லு இன்னும் அப்படி ஆப்போசிட்டா கொடுத்துருக்காங்க. நூல் கூட்டல் முகம் நூல் முகம்னு எழுதுவோம். நூல் கூட்டல் முகம் நூல் முகம்னு எழுதுவோம். வெளியினம் வருதா? இது தவறா மாத்தி கொடுத்துருக்காங்க. இந்த பூத்து கூட்டல் ஏழோ அப்படின்னா பூத்தேலோன்னு வரணும். இத்தையும் என்ன மாத்தணும், மாற்றக்கூடாது. அப்படின்னு என்ன வரணும்? பூத்தேலோ. அப்ப இதுவும் தவறா இருக்கு. அப்ப ஆன்சர் என்ன? பி தான் சரியாக பொருந்துகிறது. ரைட்டா? சூப்பர். அடுத்தது 5வது விஷயம், சரியற்ற ஒன்றினை தேர்வு செய்ய. சரியற்ற ஒன்றுனா தவறானது. சரியற்ற ஒன்றானது தவறானது எதுன்னு கேட்கிறாங்க. அருணை கூட்டல் துணை, இது எப்படி மாறுது? பண்பு பெயர் புணர்ச்சி மயில் விகுதி வந்துருச்சு. அப்ப ஈறு பெயர் விதிப்படி அருள் கூட்டல் துணைன்னு மாறுது. இப்ப என்ன ஆகுது? இன நிகழ் அப்படின்னு எழுதியிருக்கு. என்ன எழுதி? இன நிகழ். இன நிகழ்னா நிலை வறுமையினுடைய முதல் எழுத்து வல்லினமாக இருந்தால் வல்லினத்திற்கு இனமான மெல்லினம் வந்து புணரும். வல்லினத்துக்கு இனமான மெல்லினம். இத்து வந்திருக்கு. இத்துக்கு இனமான மெல்லினம் இந்து. அப்ப அருந்துணைன்னு மாறும். கரெக்டா இருக்கு. எங்கு கூட்டல் போனான், அங்கு இங்கு எங்கு இந்த மாதிரி சொற்கள்லாம் சுட்டெழுத்துக்களாக வந்து என்றால் இதெல்லாம் சுட்டு சொற்கள். இந்த சுட்டு சொற்கள் வந்து இருந்துச்சுன்னா வல்லினம் மிகுந்து வைக்கும். அப்ப எங்கு கூட்டல் போனான், எங்கு போனான் இப்போட போட்டிருக்காங்க. அப்ப இதுவும் சரிதான். அடுத்து அரை கூட்டல் சம்பளம், அரை பாதி அப்படிங்கிற எண்ணு பெயர்கள்லாம் வந்தா அந்த இடத்துல நிலைமொழியாக இந்த அரைங்கிற வார்த்தை வந்து வறுமொழி முதலுக்கு வல்லினமாக இருந்தால் அந்த வல்லினம் மிகுந்து வைக்கும். அரை சம்பளம், இதுவும் கரெக்டா இருக்கு. அடுத்தது கனி கூட்டல் தின்றான், கனி தின்றான். கனி என்பது பழம். இப்ப கனி தின்றான் அப்படின்னா அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு சொற்கொட முடிக்க ஒரு பெயர் இருக்கிற மாதிரி இருக்கா? கனி தின்றான், கனி தின்றான். வார்த்தை ஒண்ணு மிஸ் ஆகுதா? எதை முழுமைப்படுத்துவோமா? எது முழுமைப்படுத்தா? கனியை தின்றான். இது முழுமைப்படுத்தலாம். கனியை தின்றான்.
அப்ப கணியை அப்படின்னா என்ன நடந்துகிறது? ஐ என்பது எத்தனாவது வேற்றுமை? இரண்டாம் வேற்றுமை. அப்ப இது என்ன தொகை? இரண்டாம் வேற்றுமை தொகை. இரண்டாம் வேற்றுமை தொகையில வல்லினம் மிகாது. இரண்டாம் வேற்றுமை தொகையில வல்லினம் என்ன செய்யாது? மிகாது. இரண்டாம் வேற்றுமை வெளிப்படையாக வந்தால் வல்லினம் மிகும். இப்போ கனியை தின்றார் எழுதுனா இந்த இடத்துல எத்து போடணும். ஏன்னா கனியை ஐ வெளிப்படையாக வருகிறது. ஆனா இங்க வெளிப்படையா வரல. வெளிப்படையா வரலன்னா இத்து போடக்கூடாது. அப்ப தவறானது டி. அப்ப ஆன்சர் 5க்கு நேரம் டி தான் தவறாக பொருத்தி இருக்கு. ரைட்டா? சோ வல்லினம் மிகுந்ததான மிகாதான இந்த ரூல் சேவையும் பொருந்தும். அதான் சொன்னதா புணர்ச்சி விதியோட வல்லினம் மிகுந்தனம் அப்படிங்கிறதும் உணர்ந்து வரும். ஏன்னா அதுவும் அந்த யுக்தி இந்த சந்திகள் தானே சேர்க்குது. அவ புணர்ச்சியும் வல்லினம் மிகுந்தனமும் ரெண்டாவது தொடர்புடைய இருக்கும். ரைட், அடுத்தது பொறுப்புகள் சொல்றேன். மெய்முன்மை, மெய்முன் உயிர், உயிர்முன்மை, உயிர்முன்மை, இதெல்லாம் என்ன? நிலைமொழியின் கடைசி எழுத்து மெய். நிலைமொழியின் கடைசி எழுத்து மெய். வறுமொழியின் முதல் எழுத்து மெய். நிலைமொழி வறுமொழி 2 எழுத்து இருக்கா? தமிழ் இருக்கு. உணர்வு இருக்கா? நிலைமொழினா மொழினா சொல். நிலைமொழினா இதுதான் நிலைமொழி. ஏன் நிலைமொழின்னு சொல்றாங்க? இது நிக்கி நின்றுகிட்டு இருக்கு. இது நிலையான இருப்பதான் நிலைமொழி. ஸ்ட்ராங்கா நிக்கி இது மூவ்மெண்ட்ல இல்லை. ஆனா உணர்வு இதுதான் மூவ்மெண்ட்ல இருக்கு. இது இந்த தமிழ்ங்கிற சொல்ல ஜாயின் ஆகும். ரெண்டு மூவிங்ல இருந்து ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா அது இணைவு கிடையாது, மோதல். அது பேரு மோதல். 2 வண்டிகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டன. புரிஞ்சுக்கோங்களா? நின்றிருந்த வண்டியின் மீது ஒரு வண்டி மீது இணைந்து கொண்டது. இயல்பா அப்படிதான் சொல்லணும், மோதல்னு சொல்லக்கூடாது. எது மோதுதல்னா 2 இயக்கங்கள் ஒன்றோடு ஒன்று இணைவதற்கு பேரு மோதல். 2 இயக்கங்களா இருந்து அது முன்னாடி என்ன ஜாயிண்ட் ஆகுதுன்னா அதுக்கு பேரு ஜாயிண்ட் பேரு மோதுதல், ஆக்சிடென்ட். ஆனா இந்த நடக்கிற நிலைமொழி நின்று கொண்டிருக்கும், வறுமொழி 2 இணையும். இப்ப இணைதல்னா ஒன்றோடு ஒன்றாக இணைகள், ஒன்று நிலைத்திருந்து ஒன்று வந்து சேர்த்திருக்கிறதா இணைகள். அப்ப இது நிலைத்திருக்கிறதா நிலைமொழி. இது வந்து சேர்வதால இந்த வறுமொழின்னு சொல்லுவாங்க. இது வறுமொழி. வறுமொழி 3 காலத்துன்னு பொருந்தும். வறுமொழின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல. அதாவது வறுமொழிங்கிறது எதிர்காலம் இல்லையா? வரக்கூடிய மொழி. அந்த சொல் ஜாயின் ஆகுது. இப்ப இந்த நிலைமொழியில கடைசி எழுத்துதான் நிலைமொழி ஈடுன்னு சொல்லுவாங்க. இதுவும் வறுமொழியுடைய இந்த முதல் இதுவும் ஜாயின் ஆகும். நிலைமொழியுடைய ஈடு, அதாவது நிலை ஈடு வருமுதல், இது 2 என்ன செய்யும்? ஜாயிண்ட் ஆகும். இப்ப ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடத்துல என்ன எழுத்து இருக்கோ அதைதான் இங்க கொடுத்துருப்பாங்க. இப்ப இதுல என்ன இருக்கு? மெய் எழுத்து இருக்கா? இப்ப இது மெய். இங்க இருக்கு உயிர் எழுத்து இருக்கா? இது உயிர். அப்ப இங்க என்னன்னா மெய் முன் உயிர்னு என்ன வரும்? மெய் முன் உயிர். இருந்தாங்க இந்த இருக்கா? மெய் முன் உயிர். மெய் முன் மெய் எழுத்தா அப்படின்னா இந்த பாருங்க, மரம் புட்டல் செடி. மரம்ன்றதுல உங்களுக்கு வெளிப்படை இங்க இருக்கு, மெய் எழுத்து வெளிப்படையா இருக்கு. செடிங்கிற வார்த்தையில எப்படி சார் மெய் எழுத்து இருக்குன்னா இச்சு புட்டல் ஏ, அதான் சே. அப்ப இதுல முதல் எழுத்து என்ன இருக்கு? இச்சு இருக்கா? அப்ப வறுமொழி நிலைமொழியை கை சேர்த்து மெய் எழுத்து, வறுமொழி மெய் எழுத்து மெய் எழுத்து. அப்ப மெய் முன் மெய் கரெக்டா பொருந்துவா? அப்ப இதுக்கு இதுதான் பொருந்தும். சரி, அடுத்த உயிர் முன் மெய்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதுல எது பொருந்தது? தனக்கு சாரி பெருமை இருக்கா? இது 5 முடிதா? அப்ப உயிர் எழுத்து. இது எழுத்து மெய் எழுத்து. அப்ப உயிர் முன் மெய் வருதா? லாஸ்டா அது ஒண்ணுதான் இருக்கு. அது என்னது? உயிர் முன் உயிர். ஊடு முடிவு ஏழை தொடங்குது. உயிர் முன் உயிர். அப்ப இதுதான் கரெக்ட். அப்ப ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா 3, 1, 4, 2. ஆன்சர் பி இருக்கு. 3, 1, 4, 2. அப்ப 6வது கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் என்ன? பி அப்படிங்கிறது சரியான விடை. ரைட், அடுத்தது 7வது. போக்குவரத்து ஒன்றினை தேர்வு செய்க.
பொருத்தமற்றது. இது சரியா பொருந்தாதுன்னு கேக்குறாங்க. நாட்டுடைமை நாடு குட்டல் உடைமை, பெருமை குட்டல் அரசு, செம்மை குட்டல் தாமரை, பழம்பெருமை பழமை குட்டல் பெருமை, எல்லாமே கரெக்டா தானே இருக்கு. சேர்த்துவதிலேயோ எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா கேட்ட கேள்வி என்ன, இந்த நாளும் மொழி ஒரு கேள்வியா இருக்கு, ஒண்ணு பொருத்தம் இல்லாம இருக்கு, அந்த ஒண்ணு கண்டுபிடிங்கிறார். இதை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். எப்படி சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செம்மை மை, பெருமை மை, பழமை மை. அப்ப மூணுமே மை விகுதி பெற்றிருக்கா. அப்ப இது மூணுமே பண்பு பெயர் புணர்ச்சி. இருக்கிற நாடு கூட்டி உரிமை பண்பு பெயர் புணர்ச்சி கிடையாது. அப்ப இது பொருத்தமற்றதுன்றத இந்த அடிப்படையில் தெரிஞ்சிருக்கணும். நாடு கூட்ட உடைமை எதுன்னா குற்றியல் நடுவில் தொடர் குற்றியம் வந்து வந்தா ஒற்று ரெட்டிக்குன்னு படிச்சிருக்கோம். அப்ப நாடு கூட்ட உடைமை நாட்டுடைமைன்னு மாறுது. ரைட்டா? சோ அப்ப வந்து பண்பு பெயர் புணர்ச்சியில வராது. மற்ற மூணும் பண்பு பெயர் புணர்ச்சியில வரும். அப்ப 7வது ஆன்சர் ஏ என்பது சரியான விடை. ரைட். அடுத்தது 8வது கொஸ்டின். மூன்று பெறும் என்னும் நன்மை விதிப்படி பிரார்த்தனை. சோ இந்த நன்மை விதி விடுத்து கேட்டிருக்காங்க. இது புக்ல இருக்கு. அதனால புக்ல இருக்கக்கூடிய விதிகள் அடிப்படையில கேட்டிருக்காங்க. இது என்ன விதி அப்படின்னு பாத்தீங்கன்னா, விகார புணர்ச்சின்னு படிக்கிறோம்ல, அந்த விகார புணர்ச்சி 3 படிச்சோம். ஃபர்ஸ்ட் சொன்னேன், விகாரம் தோன்றல், திரிதல், கெடுதல். இப்ப நான் வந்து ஒரு சொல் எழுதுறேன். அந்த சொல்ல என்ன நடக்கு அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. உதாரணத்துக்கு புறம் கூட்டல் 400 எழுதியிருக்கேன். இப்ப என்ன ஆகுது, இது ஆன்சர் என்ன வரும், புறநானூறு. அப்ப இங்க என்ன விகாரம் நடந்திருக்கு, கெடுதல் விகாரம். என்ன விகாரம், கெடுதல் விகாரம். சரி, இப்ப அடுத்தது தங்கம் கூட்டல் பலகை இல்லையா, சேர்ந்து தங்க பலகை. தங்க பலகை இருக்குன்னா, இப்ப என்ன நடந்தது அப்படின்னா, இங்க இன்னும் கெட்டு போய் புதுசா ஒரு எழுத்து இருக்கு, தோன்று இருக்கு, தங்க பலகை வந்திருக்கா. அப்ப என்ன நடந்திருக்கு, 2 விகாரம் இருக்கு. ஒண்ணு கெடுதல் விகாரம், இன்னொன்னு தோன்றல் விகாரம். அதற்கா ஒண்ணு கெட்டு இன்னொன்னு தோன்றிருக்கு. இல்லைங்களா? சோ இது வந்து 2 விகாரமே நடந்திருக்கு. இது இடத்துல விகாரம் வந்திருக்கு, ஒரு விகாரம், கெடுதல் விகாரம் மட்டும் நடந்திருக்கு. புரியுதுங்களா? இந்த மாதிரி ஒரு விகாரம் நடந்து ஒரு சில சொற்கள் புணரலாம், 2 விகாரங்கள் நடந்தும் புணரலாம். 2 விகாரம் வந்திருக்கு. இதே இன்னொரு பாருங்க, இங்க இருக்க ஒரு எடுத்துக்காட்டுல காமிக்கிறோமாங்க. பனை கூட்டல் காய் பனங்காய்னு இருக்கா. இப்ப என்ன நடக்கும்னா, அந்த பனைங்கிற சொல்லுக்கு சிறப்பு விதி இருக்கு. நம்ம போன வகுப்புல சிறப்பு விதிகளை பார்த்திருப்போம். பனைங்கிற சொல் எந்த சொல்லோடு சேர்ந்தாலும் அந்த சாரியை பெற்று சேரும். அம்முங்கிற சாரியை வந்து ஜாயின் ஆயிருக்கும். அப்ப என்ன ஆகுது, பனைங்கிறதுல இந்த ஐ இது கெட்டு போகும். அனுபவிச்சா அடுத்தது அப்படிங்கிற சாரி வந்து ஜாயின் ஆகும். அன்புங்கிற புதிய எழுத்து வந்து உள்ள வருது. அப்ப தோன்றல் இருந்துச்சா, இந்த இன்னு போய் இன்னும் இன்ப மாறும், இன்னும் இங்க மாறுது. அப்ப திரிதல் விகாரம் இருக்கா. அப்ப 3 விஷயம் இருக்கு, கெடுதல், தோன்றல், திரிதல். பனங்காயின்னு மாறும், இன்னும் நேரம் மாறும், பனங்காயின்னு மாறும். அப்போ 3 விகாரங்கள் இந்த சொற்கள் நடக்கு. சோ இந்த மாதிரி நடக்கிறதுதான் 3 விழாப்பெறும். ஒரு வினாக்கு 2, 3 உறப்பெருமை. நன்மை விதி 157 சொல்லுது. அந்த 3 உறப்பெறக்கூடிய ஒரே சொல் இது பனை கூட்டல் காய் பனங்காய். நிலம் கூட்டல் பனை நிலப்பனை, தோன்றல் விகாரம் அதற்கு. திருவிழ் விகாரம் இன்னும் இப்ப மாறி இருக்கு. தமிழ் கூட்டல் செல்வம் தமிழ் செல்வம், இது தோன்றல் விகாரம். புற கூட்டல் கொடி பூங்கொடி, இது தோன்றல் விகாரம். அப்ப இதெல்லாமே தோன்றல் திருவள்ளும் சிங்கிள் விகாரங்கள் தான் நடக்கு. ஆனா இங்க மட்டும்தான் 3 விகாரங்கள் நடக்கு.
அதனாலதான் இது பனை கூட்டல் காய் பனங்காய்ன்னு சொல்றாங்க. இதே மாதிரி புளி கூட்டல் காய் புளியங்காய்ன்னு சொல்லுவாங்க. அதுவும் இதே மாதிரியான விகாரங்கள் தான். ரைட்டா? புரிஞ்சுக்கிட்டா? சூப்பர். அடுத்து 9வது கேள்வி. கீழ்கண்டவற்றில் 6ஆம் வேற்றுமை தொகையில் புணரும் தொடர் எது? 6ஆம் வேற்றுமை தொகை. வேற்றுமையை படிச்சிருந்தா அது நல்ல ஞாபகம் இருக்கும். வேற்றுமை நம்ம படிச்சிருக்கோம், சின்ன குழந்தைங்கள ஸ்கூல்ல படிச்சிருக்கோம். ஐயாவுக்குள் இன்னதிகன் அப்படிம்போம். அதுல அதுங்கிறது 6ஆம் வேற்றுமை. அதுங்கிறது 6ஆம் வேற்றுமை. அவ்வளவுதான். இது ஆப்ஷன்ல நீட்டா தெரிஞ்சிடும். நினது பெருமை, மின் பெருமை இருக்குமா? அப்ப 6ஆம் வேற்றுமை தொகை எங்க வருது? இந்த இடத்துல மறந்து வருதா? அப்ப இதுதான் ஆன்சர். டின்னு இருக்கணும், சீன் இருக்கு. இதுதான் ஆன்சர். டி. அப்ப 9வது கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? டி. மற்றதெல்லாம் வட்ட சுனைனா வட்டம் கூட்டல் சுனை. இது மகர ஈற்று புணர்ச்சி. வட்டம் கூட்டல் சுனை. வட்டம்ங்கிறது பண்பு. அப்ப இது பண்பு தொகை. வட்டத்தால் ஆன சுனைன்னு வரும். அப்ப பண்பு தொகை. செம்மொழி இதுவும் பண்பு தொகை. அரசு கூட்டல் ஆண்ட, அரசை ஆண்ட. இது 2ஆம் வேற்றுமை தொகை. அப்ப 6ஆம் வேற்றுமை தொகை எங்க வருது? நினது பெருமை. அதுதான் 6ஆம் வேற்றுமை தொகை வருது. ரைட்டா? அப்ப ஆன்சர் என்ன? டி 9க்கு. 10வது. தமிழ் கூட்டல் பேசு சேர்த்து எழுதுக. இத தமிழ் கூட்டல் பேசு. இத டவுட் நிறைய மாணவர்களுக்கு வரும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இப்ப இல்ல. வல்லினம் மிகுமா? தமிழ் பேசு இல்ல வல்லினம் மிகாமல் வருமா? சரி சார், அப்படி இல்லாம தமிழ் பேச்சு அப்படின்னு மாறுமா? ரைட்டா? எப்படின்னு பாருமா? இப்ப உதாரணத்துல இந்த ஒரு வார்த்தையை தான் கவனிக்கணும். பேசி பேச்சு. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் சொல்றேன். பேசி என்பது வினை. பேசி என்பது வினை. பேச்சு என்பது தொழில். பேச்சு என்பது தொழில். சார் வினைக்கும் தொழிலுக்கும் சார் பேசணும் என்ன? இது பேசி இது ஏதல் வினை முற்று கட்டளை சொல்லாக வருகிறது. ஆனா பேச்சு என்பது நாம் உச்சரிக்கிற எழுத்து முறையை சொல்லக்கூடிய ஒரு பெயர் சொல். அப்ப பேச்சு இது ஒரு தொழில் பெயர். பேச்சு ஒரு தொழில் பெயர். அப்ப இது ஒரு பெயர் சொல், இது ஒரு வினை சொல். சரியா? அப்ப தமிழ் பேசுனா தமிழை பேசு, தமிழை பேசு. அப்ப இந்த இடத்துல ஐயனே 2ஆம் வேற்றுமை மறைஞ்சு வருது. அப்படியே பார்த்தோம்னா 2ஆம் வேற்றுமை மறைஞ்சு வந்தா வல்லினம் மிகுமா மிகாதா? மிகாது. மிகும்னா வெளிப்படையா வரணும். அப்ப இந்த இடத்துல தமிழ் பேசு இதுதான் ஆன்சர். தமிழ் பேசு போடக்கூடாது. இல்லையா? இப்போ தமிழை பேசுனா அந்த இடத்துல இப்ப என்ன செய்யணும்? போடணும். தமிழ் பேச்சு இந்த இடத்துல இப்ப வரணும் வராசா? அது ஒரு டைப் வரும். தமிழ் பேச்சு இந்த வரும். சரி, இதையும் கையோட சொல்லுங்க சார் அப்படின்னா இப்ப வரும் தமிழ் பேச்சு. ஏன்னா தமிழ்ல ஒரு பெயர் சொல், பேச்சுங்கிறது ஒரு பெயர் சொல். ரெண்டு பெயர் சொல் ஒன்னோட ஒன்னா இணைதுன்னா அது இருபெயருக்கு பண்பு தொகை. இருபெயருக்கு பண்பு தொகையில வல்லினம் மிகும். சரியா? பண்புத்தொகை இருபெயருக்கு பண்புத்தொகை ரெண்டுலுமே வல்லினம் மிகும். புரியுதுங்களா? அப்ப இந்த இடத்துல தமிழ் பேச்சு கரெக்டு, தமிழ் பேசு இது கரெக்டு. அப்ப ஆன்சர் பார்த்துக்கோங்க, ஏதான் ஆன்சர். ரைட்டா? அடுத்த விஷயம் தவறானவற்றை ஆராய்க. தவறானது எதுன்னு கேட்கிறாங்க. ஆராய்ந்துருமா? எதிர்கூட்டை கட்சி நிலைமொழி ஈற்றத்துல ஈர்வந்து வன்மொழி மாவட்ட வல்லினமாக இருந்தால் வல்லினம் மிகும், வல்லினம் மிகும். எதிர்கட்சி மிகுந்திருக்கு. கரெக்ட். சின்ன கூட்டல் திரை, சின்ன கூட்டல் திரை, சின்ன திரை. சின்ன கூட்டல் திரை, சின்ன திரை. இந்த இடத்துல இத்து வருமா வராதா? பாருங்க, சின்ன கூட்டல் திரை, சின்ன திரை. இந்த இடத்துல இத்து வருமா வராதா? ரெண்டு விதமா பார்க்கலாம். ஆனா இந்த இடத்துல சின்னிங்கிற வார்த்தை இருக்கா? இந்த வார்த்தை இல்லாம சிறிய வார்த்தை இருந்துச்சுன்னா, சின்ன சிறிய இந்த வார்த்தை சரியா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல சிறிய திரை
இதை விட்டு போடக்கூடாது. புரியுது? ஏன்னா பெயரட்சம் வல்லினம் மிகாது. ஆனா இந்த இடத்துல சின்ன திரை அப்படிங்கிறத சின்னம் குட்டல் திரை, சின்னம் போடப்பட்ட திரை. சின்னம்னா ஒரு சிம்பல், குறியீடு போடப்பட்ட திரைன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த இடத்துல இத்து போடலாம், சின்ன திரை. ஆனா இந்த இடத்துல வல்லினம் மிகாம ஒழிச்சோம்னா சின்ன திரைன்னு ஒழிச்சோம்னா சின்னங்கிற வார்த்தை சிறியங்கிற பொருள்ல கொடுக்கணும். சரிங்களா? ஆனா சின்ன கூட்டல் திரை, ஏன்னா சின்னங்கிற வார்த்தை சிறியன்னு வந்தா வல்லினம் மிகாது. ஆனா புணர்ச்சிங்கிறதால, நல்லா கேட்கணும், புணர்ச்சிங்கிறதால இந்த இடத்துல இத்து போடணும். புணர்ச்சிங்கிறதால ரெண்டையும் சேர்க்க தெரியும், அப்ப அந்த இடத்துல இட்டு போடணும். நான் சேர்க்கல காரணம் இட்டு போடணும்னா என்ன சார் ஒரே குழப்பமா இருக்கு, இன்னும் நீங்க எப்படி கேட்பீங்க அப்படின்னு யோசிக்காதீங்க. சேர்க்க எழுதுறோம்னா ரெண்டு சொல்லியும் சேர்க்க போறேன்னு அர்த்தம். வல்லினம் மிகுமிடம் மிகாதுன்னா நான் சேர்த்தும் வைக்கலாம், சேர்க்காமலே வைக்கலாம். அது ஏன் விருப்பம்? சேர்க்கனா ஒரு பொருள், சேர்க்கனா ஒரு பொருள், ரெண்டு பொருளா இருக்கும். புரியுதுங்களா? அதனால பிரித்தொழில் சேர்த்துனா கண்டிப்பா அதை சேர்த்துதான் எழுத போறேன். அப்ப கண்டிப்பா சேர்த்து எழுதணும்னா இந்த இடத்துல இட்டு போட்டே ஆகணும். போடாம எழுத முடியாது. போடாம எழுதனா தனித்தனியா எழுத முடியும். சின்னங்கிறது தனியாகவும் தனியாகவும் புரியுதா? அப்ப இந்த இடத்துல சின்னம் கொண்ட திரை அப்படிங்கிற பொருளை தான் கொடுக்கும். அப்படி கொடுத்துச்சுன்னா இந்த இடத்துல இட்டு வரணும், வரல. ரைட்டா? இதே இது வல்லினம் மிகுமா மிகாயான்னு கேட்கறான்னு சின்ன திரை, இந்த ரெண்டு சொல்லுக்கும் இடையில வல்லினம் மிகுமா மிகாதான்னு கேட்டா மிகுந்தா ஒரு பொருள், மிகாமல் இருந்தால் ஒரு பொருள். தந்த பலகை, தந்த பெருத்த பலகை, தந்த பலகை அப்படின்னா தந்தத்தால் செய்யப்பட்ட பலகை. இப்பு வந்துச்சுன்னா ஒரு பொருள், இப்பு வரணும்னா ஒரு பொருள். ஒரு பேர்ல கேட்டானா கூட்டுக்காரன் வச்சு அதே மாதிரிதான் சில பேர் சில வார்த்தைகளை சேர்த்து எழுதும் பொழுது கண்டிப்பா போட்டா எழுதணும்னா அந்த இடத்துல ஒரு புள்ளி வச்சு எடுத்து சேர்க்கணும், பண்ணணும். இல்ல வேறதா பிரிச்சு வச்சுக்கணும்னா ரெண்டு வட்டி பிரிச்சு வச்சுக்க, உள்ள எழுத்து மெய் எழுத்து தேவையில்லை. அதுதான் இந்த கான்செப்ட்ல. ஓகேவா? இது நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரைட். கீழ் கூட்டல் பாக்கம், கீழ் பாக்கம் நிலைமொழியின் கடைசி இடத்தில் நகர மையாக இருந்து நேரத்துல வல்லினம் வந்தால் வல்லினமும் மிகலாம், மெல்லினமும் மிகலாம். இது கரெக்ட். தாய் கூட்டல் சொத்து நிலைமொழியின் கடைசி இடத்தில் யகர மையாக இருந்து வறுமொழியின் நேரத்து வல்லினமாக இருந்தால் வல்லினமும் மிகலாம், மெல்லினமும் மிகலாம். இச்சு வரணும், ஆனா வரல. இதுவும் தப்பு. எத்தனை இணை தப்பா இருக்கு? இரண்டு இணை, ஈரிணை தவறாக இருக்கு. ஓரிணை, ஈரிணை, மூரிணை. இந்த ஓரிணை இப்படி போடக்கூடாது, இரண்டையும் சேர்த்து ரீன் தான் போடணும். ஓரிணை, ஈரிணை மட்டும்தான் போட்டிருக்காங்க. ஓரிணை, ஈரிணை, மூவினை. எத்தனை இணை சரியா இருக்கு? ஈரிணை, இரண்டு இணைகள் சரியாக இருக்கிறது. அடுத்து 12வது கொஸ்டின். பிழையான ஒன்றை தேர்க. பிழையான ஒன்று இது பக்மா கல்வி காலம் அப்படியே படிச்சோமா? நிலைமொழியின் கடைசியில் வறுமொழி நேரத்து வல்லினம், அப்ப இல்ல என்ன வரும்? இச்சா வரும். இச்சா மாதிரி இருக்கா? கற்காலம் சரியா இருக்கு. அடுத்து பொன் கூட்டல் காலம் நிலைமொழியின் கடைசி எழுத்தையும் வறுமொழி நேரத்து வல்லினம், அப்ப இன்னும் என்ன மாறும்? இச்சா மாறுமா? பொற்காலம். இதுவும் கரெக்ட் தான். அப்படியே பார்த்தேன். இவர இல்லு வல்லினம் இற்று, அதே மாதிரி இன்னு வல்லினம் இற்று. சரியா? ரெண்டு சேமா இருக்கா? அதே மாதிரி இல்லு மெல்லினம் இன்னமா, இல்லு மெல்லினம், நிலைமொழியில இல்லு, வறுமொழியில மெல்லினம், இன்னமாறும். 100 கூட்டல் முகம் 3 முகம் பார்த்தோமா? அதே மாதிரி இன்னு மெல்லினம் இயல்பாகும், இயல்பாகும். இன்னும் மாறவே மாறாது. நகரம் வந்தா மட்டும்தான் மாற்றும். சரிங்களா? ரைட், ஓகே. இதான் கான்செப்ட். அப்போ பொற்காலம் கரெக்ட். மனச்சுமை, மனம் கூட்டல் சுமைன்னு கொடுக்கணும், சுவைன்னு கொடுத்துருக்காங்க. ஏதோ பிரிண்டிங் மிஸ்டேக் நினைக்காதீங்க, கேர்லெஸ் மிஸ்டேக்காக வச்சிருக்கேன்.
அப்ப என்ன ஆகுது? மனம் கூட்டல் சுமை மனச்சுமைன்னு வரும். சுவைன்னு கொடுத்துருக்கேன். அப்ப இதுதான் தவறா இருக்கு. தலைக்கணம் தலை கூட்டல் கணம் இது கரெக்ட் தான். அப்போ சி தப்பா இருக்கு. பிழையான வந்தது சி. ஓகேவா? இது கிளாரிஃபை மிஸ்டேக்காக 12வது கொஸ்டின் ஆன்சர் சி. 13 பாருங்க, பொருத்தமானவற்றை தேர்வு செய்க. இது கரெக்டா பொருந்தது. ஈறுபோதல் பங்கு போயிட்டு ஈறுபோதல்னா வெண்ணெய் மை வந்து கெட்டு போகுது. மீது என்ன வரும்? வெண்குடை. கரெக்ட் தானே? இந்த ஒரு விதி தான் யூஸ் பண்ணிருக்கேன். இந்த விதி மட்டும் ஈறுபோதல் விதி மட்டும்தான் பயன்படுத்தியிருக்கேன். இது கரெக்ட். இடை உகரம் ஈ ஆவல். இடம் இருக்கிற ஊழல் எழுத்து ஈனு மாறும்னு கொடுத்துருக்காங்க. பெருமை கூட்டலாம் இந்த ஊழல் ஈயா மாறும். அப்ப என்ன ஆகும்? பெரிய மாறும். இதுவும் கரெக்டுதான். அடுத்தது ஆடி நீடல். ஆடிதான் முதல் எழுத்து மீண்டு ஒழிக்கிறது. புரிதாருன்னா நெடுலம் மாறும். பெருமை கூட்டல் ஊழல் புரிஞ்சிருக்கு. இப்ப பேர் பொருள் பேர் நெடுலம் மாறுது. பேரூர்னு வந்துடும். அப்ப இதுவும் கரெக்ட் தான். அடினா முதல் எழுத்து அகரமா இருந்தா ஐகாரமா மாறும். பசுமையும் இருக்கு பைய மாறுது. பையன் பொழி பையன் பொழி. அப்ப என்ன ஆச்சு? இதுவும் சரியா பொருந்திருக்கு. அப்ப அனைத்தும் சரி. பண்பு பெயர் நட்சியுடைய நாளுமே கரெக்டா பொருத்திருக்கு. அடுத்து 14 கீழ்கண்டவற்றில் ஏழாம் வேற்றுமை உருகும் பயணம் உடன்தொக்கு தொகையில் உணரும் துறை எது? ஏழாம் வேற்றுமை உருகும் பயணம். ஏழாம் வேற்றுமை உருகும் தெரியுமா? ஏழாம் வேற்றுமை உருகும் கண். கண் வந்து வராது. கண், மேல், கீழ் எல்லாமே வரும். கீழ், கால், இடம் இது எல்லாமே வரும். ரைட். பயணம் உடன்தொக்க தொகை ரெண்டும் சேர்ந்து வருது. தண்ணீர் குட்டல் பாம்பு. இது வந்து சேர்ந்து என்ன வரும்? தண்ணீரில் உள்ள பாம்பு. என்ன? தண்ணீரில் உள்ள பாம்பு. அப்போ இல் என்பதுங்க 5ஆம் வேற்றுமை படிக்கணும்னு ஞாபகம் இருக்கேன் சார். நீங்க என்ன 7ஆம் வேற்றுமைன்னு சொல்றீங்க? டவுட் இல்லைங்க. இல் 5ஆம் வேற்றுமை படிச்ச மாதிரி இருக்கு சார். இதெல்லாம் 5ஆம் வேற்றுமை தான் சார் ஆகுது. கரெக்டுங்க. இந்த உருவு மட்டும் இல்லுங்கிற அந்த உருவு மட்டும் 5ஆம் வேற்றுமையிலும் வரும், 7ஆம் வேற்றுமையிலும் வரும். 5லும் 7லும் வரும். ஆனா எந்த இடத்துல 5 எந்த இடத்துல 7 எப்படி சார் போட்டீங்க? இந்த 5ஆம் வேற்றுமை வந்தா நீங்கள் பொருள் அப்படிங்கிற பொருள். எந்த பொருளாலும் நீங்கள் பொருள் அப்படிங்கிறது. வேற்றுமையில் ஒற்றுமை. வேற்றுமையில் ஒற்றுமை. அப்பனா வேற்றுமை நீங்கி ஒற்றுமை பிறக்கிறது. அப்ப மட்டும் நீங்கள் பொருள் வந்தா அந்த இடத்துல 5ஆம் வேற்றுமை இல் பயன்படுத்துவாங்க. ஆனா அது தண்ணீரில் உள்ள தண்ணீரில் அதுல அந்த இடத்துல அது என்ன பொருள் பெறுது? எந்த இடத்துல பாம்பு இருக்கு? தண்ணி இருக்கிற இடத்துல அவை எதா பொருளை பெறுகிறது. குடத்தில் நீர் அந்த இடத்துல இல் என்பது 5ஆம் வேற்றுமை. என குடங்கிறது இடம். அவை இடப்பொருளை தந்தால் அது என்ன வேற்றுமை? 7ஆம் வேற்றுமை. 5ஆம் வேற்றுமை இல் நீங்கள் பொருளை தரும், 7ஆம் வேற்றுமையில் இடப்பொருளை தரும். அப்ப இந்த இடத்துல தண்ணீரில் உள்ள பாம்பு அப்படின்னா இல் உருகு உள்ள அதனுடைய பயன். அப்ப 7ஆம் வேற்றுமை உருகும் பயனும் உடன்தொக்க தொகை எங்க வந்திருக்கு? இதுலதான் வந்திருக்கு. உருகும் பயனும் உடன்தொக்க தொகையா இருந்தா வல்லினம் மிகும். உருகும் பயனும் உடன்தொக்க தொகை அது 2ஆ இருக்கட்டும், 3ஆ இருக்கட்டும், 4ஆ இருக்கட்டும், 5ஆ இருக்கட்டும், 7ஆ 6க்கு வராது. 6க்கு உருகும் பயனும் உடன்தொக்க தொகை வராது. 2, 3, 4, 5, 7 எல்லாத்துக்குமே உருகும் பயனும் உடன்தொக்க தொகையா இருந்தா வல்லினம் மிகும். கூலி கூட்டல் படை. கூலிப்படையா? கூலிக்கான படை. அது கூலிக்காக படை. அப்ப இக்கு ஆக கூடு ஆக 4ஆம் வேற்றுமை உருகும் பயனும் உடன்தொக்க தொகை. இது அந்த கேட்டா வெள்ளித்தட்டு. வெள்ளியால் ஆன தட்டு. வெள்ளியால் ஆன தட்டு. 3ஆம் வேற்றுமை உருகும் பயனும் உடன்தொக்க தொகை. இது வந்துருக்கா? ரைட். அடுத்தது நீர்குடம். நீரை உடைய குடம். நீரை உடைய குடம். அப்ப 2ஆம் வேற்றுமை உருகும் பயனும் உடன்தொக்க தொகை. அந்த இருக்கா? 2, 3 இது 4. 5ஆம் வேற்றுமை என்ன இருக்குதுன்னா தட்டை துணி. 5ஆம் வேற்றுமை என்ன சொல்லலாம்? 5ஆம் வேற்றுமைக்கு
துணிச்சட்டை சொல்லலாமா, சட்டை துணி சொல்லலாமா, துணிச்சட்டை சொல்லலாமா? 5ஆம் வேற்றுமை உருகும் பயனும் உடன்தொக்க தொகை. சட்டை துணி, துணிச்சட்டை, ரைட், ரெண்டுமே சொல்லலாம்னு நினைக்கிறேன். சரி, 5ஆம் வேற்றுமை. 2, 3, 4, 5, 5க்கு டக்குன்னு எக்ஸாம்பிள் வரல. சட்டை துணி இங்கே படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கு. ரைட், வலியும் என்ன செய்யும், மிகுந்து ஒழிக்கும். அப்ப இதுல 7ஆம் வேற்றுமை உருகும் பயனும் தண்ணீர் பாம்புங்கிறதா கரெக்டான ஆன்சர். அடுத்தது 15வது கொஸ்டின். உலகத்தோடு பிரித்து எழுதுக. இது சூப்பர், பிரித்து எழுதுக. ஆனா நம்ம எல்லாருமே ஆன்சர் எதுவா இருக்கும் அப்படின்னு கணிக்கும் பொழுது இந்த இடத்துல ஆன்சர் என்ன இருக்குன்னா உலகத்தோடு கூட்டல் ஒட்ட அப்படிங்கிறது ஆன்சர். சார், இதுக்கு முன்னாடி பிரிப்பெழுத சொல்லும் போது நீங்க சொன்னீங்க சார், மேக்சிமம் எவ்வளவு குறிக்கிறோமோ அவ்வளவு குறிக்கிறது தான் பெஸ்ட் ஆன்சர்னு சொன்னீங்க. அப்ப உலகம் கூட்டல் அத்து கூட்டல் ஓடி கூட்டல் ஓட்ட ஒட்ட இந்த மாதிரி நாளை பிரிச்சிருக்கீங்க சார், இது கரெக்டா பொருந்துமா அப்படின்னு கேட்டா இந்த இடத்துல இது சரியான விடையா இருக்காது. ஏன் சார் அப்படின்னா அத்து என்று சாரியை, ஓடி என்று வேற்றுமை உருவு, ஓடி என்று ஒரு வேற்றுமை உருவு. அப்ப அத்து சாரியை வேற்றுமை உருவுகள் தான் வரும் பொழுது இதெல்லாம் தனித்தனியா செய்யக்கூடாது, பிரிச்சு எழுதக்கூடாது. அப்படி பிரிச்சு எழுதுனா அதை பெஸ்ட் ஆன்சரா சூஸ் பண்ணக்கூடாது. அப்ப என்ன பண்ணும், உலகத்தோடு கூட்டல் ஒட்ட, உலகம் அத்தோடு கூட்டல் ஒட்டானும் போடக்கூடாது. அத்து ஓட ரெண்டும் சேர்த்து எழுதி வச்சாருன்னா அப்படியும் பிரிக்க கூடாது. உலகத்தோடு கூட்டல் ஒட்ட சரியான விடையாக பிரிக்கணும். பிரிக்கிறத மட்டும் இது ஒரு வித்தியாசமானது. அடுத்தது 16வது கொஸ்டின். பொருத்தமற்ற ஒன்றினை தேர்வு செய். பொருத்தமற்றது எதுன்னு கேக்குறாங்க. எப்படின்னு பார்த்தோம்னா சிம்பிளா பார்த்தாலும் தெரியுது. எல் தனிக்குறில் ஒற்று, மண் தனிக்குறில் ஒற்று, சொல் தனிக்குறில் ஒற்று. அப்ப இது எல்லாமே தனிக்குறில் ஒற்று. பற்றுன்னு தான் குற்றி எழுதுகிறோம், இது மட்டும் பொருந்தாது. ஆனா புணர்ச்சி கரெக்டா தான் பிறந்திருக்கு. பற்றுணர்வு, மண்ணுலகம், இல்லொழுக்கம், சொல்லாராய்ச்சலாம் கரெக்டா இருக்கு. இது ஒண்ணு மட்டும் தனிக்குறில் கிடையாது. அப்ப ஒண்ணு பார்த்தோம் அதே மாதிரி. அடுத்து 17 தனிக்கூட்டல் இசை, இதுவும் அதே கான்செப்ட் தான். தனிக்குறில் ஒற்று வீரரின் ரட்டுங்கிற விதிப்படி த இன் இன் கூட்டல் இசைன்னு மாறுது. இப்போ இந்த இன் நீயா மாறுது, வினாரும் தன் இசைன்னு மாறுது. இதான் ஆன்சர். ஆன்சர் பண்ணா பி. தனிக்குறில் ஒற்று, தனிக்குறில் முன் ஒற்று உயிர்களின் இரட்டும், இதான் நம்ம விதி. அடுத்து 18 விகாரம் அற்ற ஒன்று. அப்ப திரிதல் விகாரம் இல்லாத புணர்ச்சி எதுன்னு கேக்குறாங்க. கடல் கூட்டல் கூத்து இல்லி இற்றா மாதிரி இருக்கு, இது ஒரு திரிதல். மண் கூட்டல் குடம் மட்குடம், இது ஒரு திரிதல், இன்னும் இட்டா மாதிரி இருக்கு. மண் கூட்டல் சிந்தனை இன்னும் இற்றா மாதிரி இருக்கு. நாடுகள் என்ன ஈன்றது வெளியின மாதிரி இருக்கு. இது உடல்நிலை உயிரிழந்து எந்த இயல்பு இயல்பு புணர்ச்சி, இது விகாரமே கிடையாது. ஆன்சர் என்ன, டி தான். இது எளிமையானது. அடுத்து 19 தவறான பிரித்தெழுதல். தவறான பிரித்தெழுதல் சொல்லியிருக்காங்க. காணடை, இந்த வார்த்தையை எப்படியெல்லாம் பிரிக்கிறான்னு பாருங்க. அதுல தப்பா எது புரிஞ்சிருக்காங்கன்னு கேட்கறாங்க. கான் கூட்டல் அடை, கான் கூட்டல் அடை, ரைட்டு. அது இது வந்து எப்படி சாப்பிச்சு வரும், மின் இருக்கா, உடல்மீன் உயிர் என்று வெவ்வேறு இயல்பு. ஓகேவா, பொருந்துதா? பொருந்துது. அடுத்தது கான் நடை, கான் நடை நிலைமொழியின் கடைசியத்தையும் மறுமொழியின் மூலத்தின் நகரம். அப்படி வந்தா இந்த இன்னும் அப்படியே இருக்கும், இந்த நகரத்தை ரெண்டு சொல்லியா மாத்திரும். அப்ப என்ன ஆகுது, கான் நடைன்னு மாறும். கான் நடை, கான் நடைன்னு மாறும். இந்த இடத்துல இவங்க இன்னும் கெட்டு போகும். இது நிலைமொழியில ஒரே ஒரு மனிதர்கள் வந்து பக்கத்துல இருக்கிற நகரமா இருந்தா இந்த இன்னும் கெட்டு போய் கான் நடைன்னு மாறும். இது புணர்ச்சி விதி இருக்கு, இதுவும் கரெக்ட் தான். கால் குட்டல் அடைன்னு இருக்கிற, கால் குட்டல் அடை, இந்த இடத்துல என்ன வந்து லேவா வரும். இப்போ கால் அடைன்னு வருமே தவிர கால் அடைன்னு வரவே வராது. அப்ப இது தப்பு. இது இன்னும் என்ன மாறிடும், அது மாதிரி அப்ப சொல்ல நகரமா மாறும், கால்நடைன்னு மாறும். இது கரெக்ட். இது மட்டும்தான் தப்பா பொருந்தது, மத்த எல்லாமே கரெக்டா பொருந்தும். இப்ப 19 ஆன்சர் சி. லாஸ்ட் 20 இசைக்குழு புணர்ச்சியில் பொருந்தாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. குடக்கு கூட்டல் நாடு புன நாடுன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாங்க
குடக்கு அப்படின்னு இருக்கக்கூடாது, குணக்கு. கிழக்குக்கு இன்னொரு குணக்கு. குணக்கு கூட்டல் நாடு குணநாடுன்னு இருக்கணும். மிக்கும் கோவில்களும் குணநாடுன்னு பொருந்தும். ஆனா குடக்குன்னு கொடுத்துருக்காங்க, இதுதான் தப்பு. மத்தெல்லாம் ஓகே. தென்னாடு தெற்கு கூட்டல் நாடு, வடக்கு கூட்டல் திறன் வடக்குணம், மேற்கு கூட்டல் காற்று மேல் காற்று, இதெல்லாம் கரெக்ட். இது ஒண்ணு மட்டும் பொருந்தாது. ரைட்டா? சோ சிறப்பு அற்புதமான இந்த புணர்ச்சி விதிங்க. 20 கொஸ்டின்ஸ் பார்த்தோம், ஒவ்வொன்றும் டிஃபரெண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தோம். இந்த 10ஆம் வகுப்பு பொதுத்தொழில் சிறப்பா இருந்திருக்கும். இதே மாதிரி 11, 12 வருது. அது இதை விட சூப்பரா கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸா நிறைய இருக்கு. 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அடுத்தடுத்த நாட்கள்ல இருக்கு. தவறான பாருங்க, இது புதிய புத்தகம். இது முடிஞ்சிருக்கிறோம், பழைய புத்தகம் போவோம். சோ மாணவர்கள் எல்லாருமே இந்த தொடர்ந்து இந்த புதிய நாட்கள் எல்லாத்தையும் பாருங்க. இதனுடைய மொத்த பிடிஎஃப்பையும் நான் மொத்தமா கன்சல்ட் பண்றேன். சப்போஸ் இது வந்து 30 நாட்கள் முடிஞ்சிருச்சுன்னா இதை மொத்தமா மாணவர்களுக்கு நான் கொடுக்கலான்னு இருக்கேன். அதுக்கு நான் வந்து என்ன பண்றேன்னா, நாளைக்கோ நாளை மறுநாளோ டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு டெலிகிராம் லிங்க் கொடுக்குறேன். அது உள்ள வந்துருங்க. நம்ம டெலிகிராம் குரூப்ல நீங்க வெஜ் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பிடிஎஃப் நான் கொடுக்கறதுக்கு சார்ட்ட கேட்டு முயற்சி எடுக்கிறேன். அதான் பெனிஃபிஷா கொடுக்குறேன். ரைட்டா? சோ மாணவர்கள் தவறான இந்த தேர்வு எழுதுங்க. நாளையும் இதே போன்ற ஒரு தேர்வோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.